தனுசு ராசிக்கான புத்தாண்டு பலன்கள் 2015. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசி உண்மைகளை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் நீங்கள் சில சமயங்களில் பலருக்கு எதிரியாகவே தெரிவீர்கள். தலைமை பண்பு அதிகமுள்ள நீங்கள் மற்றவர்களை வழிநடத்தி செல்வதில் வல்லவர்கள். போராட்டங்களை சளைக்காமல் எதிர்கொள்பவர்களும் நீங்கள்தான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நிற்கும் நேரத்தில் இந்த 2015ஆம் ஆண்டு பிறப்பதால் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். சிக்கல்கள் பிரச்சனைகளின் ஆணிவேரை கண்டறிந்து அதை தீர்ப்பீர்கள். இதமான பேச்சால் முக்கியமான காரியங்களை முடிப்பீர்கள். பண வரவு பல வகையிலும் உண்டு. ஆனால் செலவினங்களும் கட்டுக்கடங்காமல் போகும். ஷேர் மூலமாகவும் பணம் வரும். வழக்குகளை பேசி தீர்க்க வழிவகை கிடைக்கும். மன இறுக்கங்கள் குறையும். வீட்டில் கூடுதல் தளம் அமைப்பீர்கள். சமையலறை நவீனமாக்குவீர்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் நின்று கொண்டிருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். உறவினர்கள் நண்பர்களுடன் இந்த உரசல் போக்கு நீங்கும். புதிய பாதையில் பயணிப்பீர்கள். ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் பேசுபவர்கள் அறிமுகமாவார்கள். அயல் நாட்டில் இருந்து நட்பு கிடைக்கும். வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் குரு 8வது வீட்டில் மறைந்து கிடக்கும் போது 2015ஆம் ஆண்டு பிறப்பதால் அலைச்சல் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். மகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். மகனுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும். பிள்ளைகளால் மன வருத்தங்கள் வந்து போகும். ஆனால் ஜூலை மாதம் முதல் உங்கள் ராசிநாதன் குரு 9வது வீட்டில் அந்தமர்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. பண வரவும் அதிகரிக்கும். எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். அவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். புதிய முயற்சிகளுக்கு பலிதமாகும். உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கும் நேரத்தில் இந்த 2015ஆம் ஆண்டு பிறப்பதால் எதிர்பார்த்த விலைக்கு பழைய காளிமனையை விற்று புது வீடு வாங்குவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக பேசுவார்கள். சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கிடைக்கும். நட்பால் ஆதாயம் அடைவீர்கள். தூரத்து சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். உங்களுடைய ராசிநாதன் குரு 8வது வீட்டில் மறைந்து கிடக்கும் போது இந்த 2015ஆம் ஆண்டு பிறப்பதால் திடீர் பயணங்கள் உண்டு. கோயில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். ஆனால் ஜூலை மாதம் முதல் உங்களுடைய ராசிநாதன் குரு 9வது வீட்டில் அந்தமர்வதால் வாழ்வில் புதிய வியூகங்களை அமைத்து முன்னேறுவீர்கள். உங்களுடைய புகழ் கௌரவம் ஒருபடி உயரும். பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த கூச்சல் குழப்பங்கள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கைக்கு வரும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். அவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். புதிய முயற்சிகள் பலிதமாகும். அரசாங்க அனுமதி கிடைத்து சிலர் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த கனவு இல்லத்தை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். தாயாரின் ஆரோக்கியம் சீராகும். அவருடனான மனத்தாங்களும் விட்டு விலகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் குறையும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து முடிப்பீர்கள். அடகிலிருந்து நகையை மீட்டு பத்திரப்படுத்துவீர்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஏழரச்சனி தொடங்கி இருப்பதால் உங்களை சுற்றியிருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். முன்பின் தெரியாதவர்களிடம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். கனவு தொல்லை, தூக்கம் குறைய பழைய கடன் பகையை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள். ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள். ஏழரை சனி தொடங்கி இருப்பதால் மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். பணம் நகை வாங்கி கொடுப்பதில் குறுக்கே நிற்க வேண்டாம். ஆனால் நட்பு வட்டம் விரிவடையும். பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். லேசாக முதுகு வலி, மூட்டு வலி வரும். செரிமான கோளாறுகள், மலச்சிக்கல் வரக்கூடும். புதியவர்களை நம்ப வேண்டாம். பழைய மின்னணு மின்சார சாதனங்களை விட்டுவிட்டு புதிதாக வாங்குவீர்கள். வாகன வசதி உண்டாகும். வெளிவட்டாரத்தில் தொடர்புகள் விரிவடையும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது நிற்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் தாயாரின் உடல்நிலை பாதிக்கும். வாகனம் அடிக்கடி பழுதாகும். வீட்டில் குடிநீர் குழாய், கழிவுநீர் குழாய் அடைப்பு வந்து நீங்கும். கேஸ் சிலிண்டருக்கு பயன்படுத்தும் டியூப் பழுதாகி இருந்தால் உடனே மாற்றுங்கள். எண்ணெய் பதார்த்தங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம். உங்களை பற்றிய விமர்சனங்கள் அதிகமாகும். சூரியன் உங்கள் ராசிக்கு நிற்பதால் கோபப்படுவீர்கள். கோபத்தால் சிலரின் நட்பை இழக்க நேரிடும்.